பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விருப்பப்படுகிற வார்த்தையானது, அவர் பூமியிலே வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதே போல நாமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆமேன். ஒரு கன்னியினிடத்திலே ஒரு கன்னிகையினிடத்திலே உற்பவித்து பிறந்து மனுஷர்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொல்லி முன்னாடியே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனாய் அவதரித்து அவருடைய நியாயப்பிரமாணங்களில் எழுதப்பட்ட ஒரு எழுத்தாகிலும் எழுத்தில் உறுப்பாகிலும் மாறாதபடிக்கு அவற்றை அப்படியாக நிறைவேற்றி முடித்தார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். எத்தனையோ மிகவும் கொடுமையான காலங்கள் வரும்பொழுதும் அவருடைய சித்தத்திற்கு, பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஜெபித்ததை நாம் வாசிக்கிறோம். அடிக்கப்படும்படி அவர் அழைக்கப்பட்டு கொண்டு போகிறதற்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே போய் தனிமையிலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு வியாகுலத்தோடு நிற்கிறார். ஒரு மனிதனாய் அவர் வந்தார். நம்ம நினைக்கலாம், அவர் பெரிய கடவுள் இல்லையா, அவர்கிட்ட இல்லாத சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட எல்லா வல்லமையும் ஆற்றலும் உண்டு. ஆனாலும் பிதாவினுடைய சித்தம் என்னது? மனுஷகுமாரன் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொண்டுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை படைத்தாரோ, நம்மை வழிநடத்தி வருகிறாரோ, அந்த நோக்கத்திற்கு பாத்திரவான்களாய், நோக்கத்தை செய்கிறவர்களாய், அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய், நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் தவறான பாதைகளிலே சென்று ஆண்டவரை விட்டு தூரமாய் வழி விலகி சென்றால், அவர் நமக்காக நியமித்து அவர் நமக்காக எழுதின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம அழிக்கிறவர்களாய் இருப்போம், நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க மாட்டோம். அதனால் அவர் நிறைவேற்றினார். பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து அவருடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதே போல் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் நமக்காக ஆண்டவர் குறித்திருக்கிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். என் பிள்ளைங்க எனக்காக இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கற்பனை வைத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை எனக்காக இதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏமாற்றிடாதீங்க. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமும் திட்டமும் என்ன அப்படிங்கிறத அவரிடத்துல கேட்டு அறிந்து கொண்டு அந்த ஒரு வார்த்தையையும் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.